கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சமர் ஜோசப் ஆர்சிபி டார்கெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆக்சுவலாக ட்ரேட் விண்டோ டேட் கூட முடிஞ்சு, அவர் வேற வெளியில் இருக்காரு, வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏன் ஆர்சிபி சமர் ஜோசப்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. ப்ரோ நீங்களே ஏதாவது அளந்து விடாதீங்க ப்ரோ, ஆர்சிபி சமர் ஜோசப்புக்கு சம்மந்தமே இல்லை, நீங்களா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துடாதீங்க. நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே 2-3 ப்ரூஃப் கொடுக்குறேன், நீங்கள் போய் சமர் ஜோசப்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட 8 அஃபீஷியல் வெப்சைட் ஆர்சிபிக்கு டார்கெட் பண்றாங்க, ஆர்சிபிக்கு போறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் படிச்சதுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நோட்டே பண்ணேன். உண்மையாலுமே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கத்தான் செய்யுது, சமர் ஜோசப் ஆர்சிபியில் இந்த வருஷம் வர முடியுமா அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீடைலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே ஓகே தான், ஆனால் பவுலிங் யூனிட் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கேப்பா. ஒரு எஸ் தயால் அவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பவுலிங் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ கரெக்டாக நம்ம பார்க்கும்போது இந்த ரிங்கு சிங் ஓவரில் வந்துட்டு பயங்கரமாக பிறந்து விட்டுருவாரு, அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படியே கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா, ஸோ மற்ற பவுலர்ஸ் அல்சாரி ஜோசப் அவரும் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு, அண்ட் ஃபர்கூசன் ஒருத்தர் தான் இப்போதைக்கு டார்கெட்டில் இருக்காரு, அண்ட் ரீஸ் டாப்லி நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க, அதில் மாற்றமே கிடையாது. மேட்சுக்கு 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எக்கானமே கொஞ்சம் நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு மேட்ச் அடி வாங்கினா கூட மற்ற மேட்ச் அப்படிங்கிறது கம்பேக் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நல்ல சப்போர்ட் பவுலர் இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கங்க, ஸோ அவங்க கையில் வந்துட்டு ரொமேரியோ செப்போர்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலராக இருக்காரு, அது போக மதுசங்கா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பியூரான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் பவுலிங் லைன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா மத்வால் அதுக்கப்புறம் பும்ரா 2 பேரும் நல்ல கன் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்புகள் சிராஜ் மேலே மட்டும் தாக்கப்படுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அவங்களா ஒரு சான்ஸ் தராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மற்ற எந்த டீம்னாலையும் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஆர்சிபினால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு டார்கெட்டோட மிகப்பெரிய ஒரு லக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க நினைச்சா இந்த ஒரு பெஸ்ட் பிளேயரை தூக்கி உள்ள போட்டுக்கலாம். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா சமர் ஜோசப். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, என்ன ஒரு டேலண்ட்டுங்க, எக்ஸ்ட்ரானரியா ஒரு பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த பக்கம் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சேம் டேல ஃபைனல் டே யாருக்கு நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் காபா டெஸ்ட் மேட்ச் உடைய ஃபைனல் டே. ஸோ இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சமர் ஜோசப்புக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆச்சு, கால் உடஞ்சு வெளியில போயிட்டாரு. ஸோ 2 நாள் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து கேப்டன் கிட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என் கால் உடஞ்சாலும் சரி ஆஸ்திரேலியாவுடைய கடைசி விக்கெட்டை வீழ்த்தின ஒரு பெருமை எனக்கு வேணும். ஸோ தயவு செஞ்சு என்னால் கால் உடையிற அளவுக்கு கூட பவுல் பண்ண முடியும், எனக்கு நம்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கினாருங்க. மனுஷன் 7 விக்கெட்டை சாச்சிட்டாரு, அதுலயும் பர்ஃபெக்டா ஹேசல்வுட்டுடைய விக்கெட் மறக்கவே முடியாது, வின்னிங் மொமெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அப்படியே மேலே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸோ எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆடம் கில்கிறிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைன் லாரா கமெண்ட்ஸில் இருந்தாங்க. ஸோ கில்கிறிஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா டீம் தான் கொஞ்சம் சேடாக இருந்தாலும் பிரைன் லாரா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் ஒரு 2 வருஷமா வெஸ்ட் இண்டீஸ் டீமாவே இல்லை, ஐசிசி குவாலிஃபை ஆகல, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கம்பேக் பண்ணது அப்படிங்கிறது உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயம். சரி ஓகே, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்சிபிக்கும் சமர் ஜோசப்புக்கும் என்ன சம்பந்தம், 2 நாளாக ஏன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஆர்சிபிக்கு வரக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் டாம் கரன். ஏன்னா இப்போதைக்கு நீங்க கிரீனை வந்துட்டு கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி வந்துருவார், அதில் மாற்றமே கிடையாது. ஒரு 30 நாள் ரெஸ்ட் எடுத்தா கூட ரெக்கவர் ஆகி வந்துருவாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி இன்ஜுரி ஆகிருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாருமே வந்துட்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் டாம் கரனை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் பிபிஎல்லே மிஸ் பண்ணாரு, அவர் கம்முனே இருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அம்பையர் கூட வந்துட்டு சண்டை போட்டு ஒரு 3 மேட்ச் அப்படிங்கிறது பேன் வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் வலிக்கு விழுந்து கால் உடஞ்சு, ஸோ இப்போ 3 மாதம் ஆல்மோஸ்ட் 3 மந்த் இப்போ இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா ஏப்ரலுடைய எண்டில் தான் அவர் கியூரே ஆவார். அதுக்கப்புறம் பவுலிங் எல்லாம் போட முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்சிபிக்கு மட்டும் கிடைச்சிருக்கிற ஒரு பம்பர் ஆஃபர் என்னன்னா ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க மேனேஜ்மெண்ட் யார் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ இப்போ வெளியில், அதாவது அக்ஷன்லாம் மற்ற டீம்கெல்லாம் சோல்ட் ஆனது போக வெளியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிம்மி நீஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். இல்லைப்பா எங்களுக்கு ஆல்ரவுண்டர் தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரவுண்டர் எடுத்து நாங்கள் ஃபிட் பண்ண போகிறது கிடையாது, எங்களுக்கு 11ல் இடம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா
ஒரு சூப்பரான ஒரு பவுலர் எடுக்கலாம். இப்போ சமர் ஜோசப்பை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி கண்டிப்பாக ப்ரூஃபோட தான் நான் எதாக இருந்தாலும் போடுவேன். ஸோ யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாமே இப்போ நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்சிபி தான் டார்கெட் பண்ணுறாங்க. 3 ஐபிஎல் டீம் டார்கெட் பண்ணுறாங்க. அதில் மெஜாரிட்டி சான்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு இருக்குது. இன்கேஸ் இன்னொரு 2 வாரம் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. டாம் கரன் அஃபீஷியலாக விலகிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு சான்ஸே இல்லை. இப்போவே ஏப்ரல் 2000 சொல்கிறாங்க. இருந்தாலும் சான்ஸே இல்லைன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா சமர் ஜோசப்பை தூக்கி அப்படியே உள்ளே போட்டுருவாங்க ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பிளேயிங் லெவனில் ஆட வைக்கலாம். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. உடனே எல்லாருமே ஒயிட் பால் கிரிக்கெட் வேற, அது மட்டும் இல்லாமல் ரெட் பால் கிரிக்கெட் வேற, ஸோ அங்கே நல்லா போடலாம், இங்கே வந்து ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவார்னு நினச்சா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ப்ரெஷரை வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கம்பேக் பண்ணிடுவாருங்க. ஏன்னா ஒரு பிளேயருக்கு அவருடைய ஸ்கில் எல்லாம் தாண்டி எது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த கட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். அது இந்த பிளேயர் கிட்ட இருக்குது, இந்த சின்ன பையன் கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கால் உடஞ்சாலும் பரவாயில்ல கேப்டன், நான் போடுறேன், நான் உங்களுக்கு விக்கெட் எடுத்து தரேன், நான் எடுக்கலைன்னா என்ன டீமுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு அந்த கடைசி நாள் 5வது நாள் அந்த வந்தான் 7 விக்கெட் அப்படிங்கிறது வீழ்த்திட்டு போயிட்டே இருந்தான். அந்த ஒரு கட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பா விராட் கோலி லைக் பண்ற பிளேயரா இருப்பாரு. சிராஜ் அப்படிதாங்க உருவாக்குனாரு. சிராஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம கடந்தாரு எஸ்ஆர்எச்ல. ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயரை தூண்டி விட்டு டெஸ்ட் மேட்ச்ல ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அவன் ஸ்லிப் ஆகும்போது வந்துட்டு கோலி மாதிரியே அக்ரெசிவ் காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பவுலிங் போட்டுட்டு போய் பேட்ஸ்மேன் கிட்ட முறைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி தான் அந்த ஒரு ஃபுல் எனர்ஜியை கொண்டு வந்து தான் ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டு க்ரூம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பையனை கண்டிப்பா விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளெஸினால உருவாக்க முடியும். ஸோ இது எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது நடந்தாலும் ஆர்சிபிக்கு எல்லாமே சாதகமாக இருக்கு. பிகாஸ் ஆர்சிபி மட்டும்தான் இப்போ இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற 2 டீம்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ஆர்சிபி மிகப்பெரிய இன்ஜுரியான டாம் கரனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாம் கரனுக்கு பதிலாக அவங்க யார் வேணாலும் எடுக்கலாம். சில டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா பிரேஸ்வெல் வரலாம். அப்படி இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டிப்பாக முதல் ஆப்ஷன் சமர் ஜோசப் தான். அவருக்கு பயங்கர வேல்யூ இருக்கு. பிகாஸ் இந்த தடவை அவங்க எடுக்காம விட்டுட்டா நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன்ல மெகா ஆப்ஷன்ல பயங்கர ரேட்டுக்கு போவார் அந்த மனுஷன். ஸோ அதனால ஆர்சிபிக்கு பேஸ் பிரைஸில் ஒரு சான்ஸ் இருக்கு. டாம் கரனோட பேஸ் பிரைஸை கொடுத்து அப்படியே அவரை தூக்கிக்கலாம். இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸை நான் கேதர் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நிறைய பேர் அப்டேட் போட்டிருந்தாங்க, அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ சமர் ஜோசப் ஆர்சிபிக்கு வேணுமா வேண்டாமா இன்னும் 2 வாரத்தில் தெரிஞ்சிடும். டாம் கரன் அஃபீஷியலாக வெளியில் போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஒருத்தர் வந்து தான் ஆகணும். அது பிரேஸ்வெல்லா, சமர் ஜோசப்பா, ஜிம்மி நீசமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓவராலாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட எழுந்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.